முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய மார்க்கெட்டு கிராஷ் ஆகுது, கிராஷ் ஆகிடுச்சுன்னு. எங்கே ப்ரோ கிராஷ் ஆகிருக்கு? இன்னும் அது கரெக்ஷன் பேஸில் தான் இருக்குது. பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. 20% வந்து எப்போ நம்மளுடைய நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பிரேக் ஆகுதோ அப்போ தான் அது வந்து ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தான் அதாவது 30% மேலே போணுச்சுன்னா தான் கிராஷ்னே வரும். இது ஒரு 15% விழுந்ததுக்கே இந்த மாதிரி நம்ம ஆஹா ஓஹோன்னுட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேற்கொண்டு இந்த நிஃப்டி கீழே இறங்க போகுது, அதற்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் கீழே நம்மளுடைய நிஃப்டி போனால் என்ன பண்ணணும் நாம அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட நிஃப்டி 50ல இன்னைக்கு ஓவராலாக ரொம்ப லாஸ் ஆனது யாருன்னா நம்ம எதிர்பார்த்தது தான். அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் தான் தொடர்ந்து வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்தியன் ருப்பி வந்து டாலருக்கு ஆப்போசிட்டாக வீக் ஆகிட்டே போய்கிட்டு இருக்க அந்த காரணத்தினால தொடர்ந்து நம்மளுடைய இந்த பேங்கிங் ஸ்டாக்லாம் போட்டு அடி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபினான்ஸ் செக்டர் எல்லாத்தையுமே. இன்னைக்கு கூட ஆனால் ஒரு மாதிரியா 95 ரூபா 50 பைசா வரைக்கும் போன நம்மளுடைய இந்தியன் ருப்பியோட வேல்யூ பார்த்தா ஒரு மாதிரியா ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு 95 ரூபா கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே பார்த்தா ரொம்ப ஒஸ்டான ஒரு சினாரியா தான். அடுத்து 22 கேரட் கோல்டு. அது என்ன டிசைனோ தெரியல. 22 கேரட் கோல்டு கிராமுக்கு 55 ரூபா குறைஞ்சிருக்குது. ஆனால் 24 கேரட் கோல்டு மட்டும் கிராமுக்கு 120 ரூபா ஏறி இருக்குது. அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்டு. நம்ம மார்க்கெட்டை நாட்டாம ட்ரம்ப் வந்து கவுத்து விட்டுட்டாரு. ஆனால் அந்த அமெரிக்கன் மார்க்கெட்டை மட்டும் பாருங்களேன். தற்சமயம் வரைக்கும் அவங்களுடைய இண்டெக்ஸஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தா எல்லாமே ஒரு 0.5% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இது அப்படியே நம்மளுடைய மார்க்கெட்டில் நடக்குமான்னு நம்ம எதிர்பார்த்தா அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு மகாவீர் ஜெயந்தின்றதுனால லீவு. ஸோ இன்னைக்கு இந்த அமெரிக்கன் மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் பெருசாக நமக்கு அதில் லாபம் இருக்க போகிறது இல்லை. அடுத்து சரி, இதுதான் இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை போய் பார்ப்போம். க்ரூடோட ப்ரைஸ் பார்த்தா தொடர்ந்து ஏற்றத்தை ரொம்ப வேகமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்குமே பார்த்தா ஒரு 2% ஏற்றம் தான். ஆனால் ஓரளவுக்கு அது ப்ரைஸ் ஏறுற வேகம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு 7% 8% அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரியாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அப்புறம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தா எல்லா டைப் ஆஃப் ஷேரையுமே போட்டு நல்லா அடித்தாங்க. ஆனால் அந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்தா ஒரு மாதிரியாக பாசிட்டிவ்லங்கிறத விட ரொம்ப நெகட்டிவாக போல. அதற்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா அதுவும் ட்ரம்ப் தான். ஆவதும் ட்ரம்ப்பாலே அழிவதும் ட்ரம்ப்பாலேன்ன மாதிரி மற்ற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நாட்டாமல் அழிச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்துருச்சு. காரணம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய விமானங்கள் வந்து ஈரானில் 2 மெட்டல் ஃபேக்ட்ரியில் வந்து குண்டை போட்டாங்க. அதுக்கு உடனே பதிலடியாக இஸ்ரேல் எங்கே திருப்பி அடிக்க போகிறேன், எனக்கு இவன் பக்கத்தில் தான் கிடச்சிருக்காங்கன்னு பார்த்து இந்த கத்தாரு குவைத்தில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் பிளான்ட்லலாம் குண்டை போட்டுட்டாங்க ஈரான் சைடில். ஸோ அங்கே மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் ஏற்றத்தை கொடுத்துருச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே பிளான்ட்லலாம் மேனுஃபேக்சரிங் நடக்கலாம், இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஈரானுக்கு போகலனாலும் இந்த சவுதி கண்ட்ரீஸில் இந்த ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இவங்க ப்ரொடக்ஷன் ஒரு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு ஏறி இருக்கு. நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் வைஸ் வழியாக பார்த்தா கூட காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு 1 செகண்ட் ரொம்ப கம்மியாக அடி வாங்கியிருந்தா பாருங்க. நிஃப்டிலேயே மெட்டல் இண்டெக்ஸஸ் தான் ரொம்ப கம்மியாக அடி வாங்கியிருக்கு. ஏன்னா மிச்சம் எல்லாமே பார்த்தா ரொம்ப மானங்கண்ணி அடி வாங்கியிருக்காங்க. இந்த பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் பார்த்தா 4.5% அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது பெரியண்ணன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே பெரியண்ணன் அப்படிங்கிற நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு 3.5% காலி. இந்த ஷேர் நாம் தொடர்ந்து ஒரு 2-3 இடத்துல சப்போர்ட்டு எடுக்கலாம் சான்ஸ் இருக்குது. அதாவது அந்த சப்போர்ட்டை கட் பண்ணிச்சுன்னா கீழே ஃபர்தராக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்போ ஒரு 730 ருபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கேயும் இது சப்போர்ட் எடுக்குமான்னு கேட்டால் தற்சமயம் நம்ம மார்க்கெட் சிச்சுவேஷன் சரியில்லை. ஒருவேளை வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ஏன்னா அந்த ரீசெண்டாக அந்த ஒரு 1 வீக்கில் ஒவ்வொரு ரிசல்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதர் பேங்க்ஸ்லாம் எப்படி ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இந்த ஷேரில் நம்ம பை பண்ணலாமா, இல்லை திரும்பவும் மேற்கொண்டு இந்த ஷேர் வந்து அடுத்த சப்போர்ட் நோக்கி போயிருமா அப்படிங்கிறதுக்கு விட தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொன்று ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு ஜெஃப்ரி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
இந்த பேங்கோட வேல்யூஷன்ஸ் 16 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. ஸோ இங்கேருந்து இந்த ஷேர் வந்து இன்னொரு ஒரு 64 சைடு அப்சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றதை கேட்டு நம்ம போய் வாங்கினா ஒரு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையே ஆகி போயிடும். அதனால இந்த ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லை கிரீடினஸ்ல நான் போய் வாங்க தான் செய்வேன்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டினேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அடி விழுந்திருக்குன்னு அதை பாருங்க. இதில் 2.5% காட்டுது. கொஞ்சம் அப்டேட் ஆனதுக்கு அடுத்து இதில் பார்க்கும்போது ஒரு 3.5% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துடுத்து. சரி, இப்போ ப்ளூ சிப் கம்பெனி தான் இப்படி இருக்கு. ஸ்மால் பேங்க்ல போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்து இந்த ஐடிஎஃப்சி பக்கம் வந்தா இந்த ஐடிஎஃப்சியும் விழ ஆரம்பிச்சிருச்சுங்க. விழுது 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 விழுந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு சப்போர்ட்னு பார்த்தா இப்போ எந்த இடத்துலையுமே இல்லை. ஒரு 50 ரூபா ரேஞ்சில் தான் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் இவங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இருக்காதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த டைமில் மேற்கொண்டு திரும்பவும் இந்த ஷேரை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான் இந்த மாதிரியான ஷேர்களை வாங்குறதுக்கு. அடுத்துங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எதுக்கு வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல இருந்து நாம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே கடன் வாங்குறாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறனால கடன் அதிக மக்கள் வாங்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ இந்த கடன் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் வளரத்தான் போகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் பை சார்ட் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து எதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சார்ட். இதில் பார்க்கும்போது பேங்க்ல பாருங்க கிட்டத்தட்ட 40% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐடியில் ஒரு 9%, அடுத்து ஆயில் அண்ட் கேஸ். இப்போ கரண்ட் டேட்ல எதுலாம் ரொம்ப விழுந்துகிட்டு இருக்கோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய பணமும் அடி விழுது. அவங்களோட பணம் எங்க? நாம தான் எஸ்ஐபின்னு பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறல்ல, அந்த பணம் தான் காலி ஆகிட்டு இருக்குது. டிஏஎஸ்னு நாம உழைச்ச பணமா எல்லாமே நம்மளோட பணம் தான். ஸோ மேஜரா அதாவது டொமஸ்டிக் வந்து எதுல மேஜரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த சார்ட் உங்களுக்காக கொண்டு வந்தேன், பார்த்துக்கோங்க. மேபி நம்மளால சொந்தமாக ஒருவேளை சில சில ஸ்டாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க பண்றதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதுதான். அடுத்து அருள் கண்ணன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ யுவர் ஆப்ஷன் ஆன் ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசிஎல் இந்த மூணையும் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேருமே பார்த்தா ஒரே குட்டையில ஊறின மட்டைங்க தான், ஒண்ணுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஐஓசி எவ்வளவு விழுந்திருக்குன்னு பார்த்தா ஒரு 18% காலி. அடுத்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பிசிஎல் பார்த்தா 32-33% அடி விழுந்திருக்கு. அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் பார்த்தா ஒரு 26%. இதுல கம்மியா அடி வாங்கிறதுக்கு வாங்கியிருக்கிறது யாருன்னு வேணா நம்ம பார்க்கலாமே தவிர்த்து இந்த மூணுலையும் தற்சமயம் பார்த்தா இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் முடிகிற வரைக்கும் இதுல பெருசா ப்ராஃபிட் இருக்காது. இந்த குவார்டர்லுமே இவங்களோட ப்ராஃபிட் பெருசா அடி வாங்கலனாலும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் அந்த பிரண்ட் குரூடோட பிரைஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் ஒரு $100 மேலே இருந்துச்சுன்னா அடுத்த குவார்டர்ஸ்ல செமத்தை இவங்க அடி வாங்குவாங்க. ஸோ தற்சமயம் இந்த ஓஎம்சி கம்பெனிஸ்ல போய் ஓஎம்சி கம்பெனிஸ் ஆகட்டும், மற்றபடி இந்த கேஸ் எல்பிஜி, எல்என்ஜி கேஸ், பிஎன்ஜி இதில் எந்த ஒரு ஸ்டாக்லையுமே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மேற்கொண்டு பணம் வந்து எரோட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அடுத்து ட்ரம்ப் இவர் பண்ற அக்கப்போர் தாங்க முடியலங்க. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நாங்கள் ஈரான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்காரு, ஆமாம் நாங்கள் ஈரான் கூட சண்டை போடுறது எதுக்கு, அவங்களோட ஆயிலுக்கு தான் சண்டை போடுறோன்னு பச்சையாக சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே இலைமறைக்காக தெரிஞ்சாலும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ட்ரம்ப் சேஸ் யூஎஸ் வாண்ட்ஸ் டு டேக் தி ஆயில் இன் ஈரான். நாங்கள் வந்து கார்க் அந்த இடத்த வந்து ஈஸியாக நாங்கள் கார்க் ஐலாண்ட் வந்து ஈஸியாக நாங்கள் வந்து அக்குப்பை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சும்மா இருக்கிற எண்ணெயில் சும்மா இருக்கிற தீல மேற்கொண்டு பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் எதெல்லாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் போட்டு ஊத்துற மாதிரி தான் வேகமாக தீ எரியும். இதை கேட்டுட்டு ஈரான்காரங்க சும்மா இருப்பாங்களா? கோபத்தில் அடிப்பாங்க. யார் அடிப்பாங்க? கல்ஃப் கண்ட்ரிஸை தான் போட்டு அடிப்பாங்க. அடுத்து ஏதோ ஒன்று எல்லா டைமும் நெகட்டிவ் நியூஸ் இருக்கா? இல்லை மார்க்கெட் சுச்சுவேஷன் சரியில்லைனாலும் சில ஸ்டாக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. இதில் இந்த வெல்ஸ்பன் கார்பரேஷன் அவங்களுக்கு என்னென்னா யூஎஸ்ல இருந்து அதாவது அமெரிக்காவில இருந்து ஒரு 25,000 கோடி அளவுக்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு வந்து பைப்ஸிங்க சப்ளை பண்ணுங்க அப்படின்னு. இது உண்மையிலே இந்த ஷேருக்கு நல்ல ஒரு விஷயம், நியூஸ் தான். அடுத்து பார்த்தோம்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாருமே ப்ளூ சிப் கம்பெனி இந்த மாதிரி மார்க்கெட் விழுற டயத்தில் நம்ம வந்து ப்ளூ சிப் கம்பெனி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ப்ளூ சிப் கம்பெனி வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இவங்க 2020 கொரோனா டைம்ல எங்க இருந்தாங்கன்னு பார்த்துக்குவோம். ஒரு $200 ரேஞ்சில் இருந்த ஷேரு தற்சமயம் இங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு மேலே தான் ப்ராஃபிட்ல இருக்குது. இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்பவும் அதே மாதிரி இந்த கொரோனா பீரியட்ல இறங்கின அளவுக்கு மார்க்கெட் இறங்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான்.
ஏன்னா இது ஈரான் இஸ்ரேல் இந்த கான்ஃபிளிக்ட் வந்து எப்போ வேணாலும் பேச்சுவார்த்தை முடியுங்கிற ஒரு ரூமரும் போய்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த கான்ஃபிளிக்ட் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஷேர் வந்து மேற்கொண்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. நாம என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ரொம்ப அடிவாரத்தில் விழும்போது பார்த்தா அந்த லார்ஜ் கேப் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக விழும். அதாவது கொஞ்சம் பெர்சன்டேஜஸ்ல பார்க்கும்போது கம்மியாக விழும். மிட் கேப் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக விழும். அந்த ஸ்மால் கேப் பார்க்கும்போது இந்த ரெண்டை விட ரொம்ப லோவாக வேகமாக கீழே விழும். இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா எவ்வளோ வேகமாக இறங்குதோ அவ்வளோ வேகமாக திரும்ப ஏறவும் செய்யும் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சினாரியோஸில் மார்க்கெட் வேகமாக விழுந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல லாங் டர்மாக பெரிய பணத்தை பார்க்கணும். அதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. என்னன்னா எந்த மாதிரியான மிட் கேப் எந்த மாதிரியான ஸ்மால் கேப்லாம் நல்லா ஒரு 52 வீக் லோவில் இருக்குது, அது பிஸ்னஸும் நல்லா ப்ராஃபிட்டாக நல்லா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல இந்த கொரோனா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் ஒரு 40-50% விழுந்துச்சு. அங்கேருந்து நிறைய ஸ்டாக்ஸ் ஒரு 10 மடங்கு 15 மடங்கு ரிட்டர்ன்லாம் கொடுத்த ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன், அதாவது அந்த மாதிரி வாய்ப்பை தான் நமக்கு மார்க்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வெல்த் நிறைய நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ப்ளூ சிப் கம்பெனினா நீங்கள் அதில் பெருசாக இன்னும் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் பணம் சேஃப்டியாக இருக்கும். எஃப்டியை விட கொஞ்சம் வேணால் அதிகமாக ரிட்டர்ன் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. சரி, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை தான் இந்த படி அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அப்படி இந்த ஐடிசி பக்கம் வருமானு பார்த்தா நாம் வந்து இந்த ஒரு கோட்டை போட்டு அந்த கோட்டை தாண்டி வெளியே வராதுன்னு சொன்னால் வெளியே வந்தால் என்ன நடக்கும், திரும்ப அடுத்த கோட்டை தான் பார்த்து நோக்கி போகும். ஒரு 3 முறை கோட்டை போட்டு பார்த்தாச்சு, சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் எடுக்கும்னு. எங்கே சப்போர்ட் எடுக்கிறது? நம்ம எதிர்பார்ப்புல இந்த ஐடிசியில் 270 ருபீஸ் எப்போ வருது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க். அவங்களோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த Q4 ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வருதா இல்லை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு வருதா அப்படிங்கிறதான் கொஸ்டின். நான் அந்த 270 ருபீஸ்க்கு வரும்பொழுது இதில் சில குவான்டிட்டிஸ் வந்து நான் அக்குமுலேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் இந்த ஐடிசி வந்து ஏமாத்தாது. ஆனால் இது ஏறும்னு நினச்சி யாரும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களை அந்த ஐடிசி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏற்கனவே டாப்லேருந்து ஒரு 40% காலி பண்ணி கீழே இறங்கியாச்சு. இன்னமும் என்ன பண்ண காத்திருக்கோம் இந்த ஐடிசி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அடுத்து இன்னொரு நண்பர் பிரித்வி என்விசி அந்த ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். மோனோபோலி ஸ்டாக்ஸ்னு சொல்லி இந்த ஐஇஎக்ஸு ஐஆர்சிடிசி இந்த 2 ஸ்டாக்கையும் இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிருக்காரு. இப்போ மார்க்கெட்டில் இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா அது மோனோபோலியோ டிஓபோலியோ இல்லை 10 பேர் கூட சேர்ந்து கம்பெனி நடத்துகிறாங்களோ அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம். அந்த ஜெயில் வார்டன் இல்லாமல் வடிவேல் ஒரு படத்தில் போட்டு அடிப்பாங்களே, எங்களுக்குலாம் தெரியாதுங்க. வார்டன்னு பேரை கட்டல அடிப்போம். மாதிரி ஸ்டாக்காக இருந்து எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி அடிதான். அடி வாங்காத ஒரே ஒரு ஸ்டாக்னா அது எந்த ஸ்டாக்னா ஐபிஓவில் லிஸ்ட் ஆகாமல் உள்ளே இருக்கும்போது அந்த ஸ்டாக் தான் அடி வாங்காமல் இருக்குது. மிச்சம் எல்லா ஸ்டாக்கும் இந்த டைமில் அடி வாங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த ஐஎக்ஸில் நண்பர் கேட்டதுக்காக சொல்கிறேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் வந்திருக்க மாதிரி இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் இது கட் பண்ணலைன்னா, அதாவது ஒரு 110 இல்லை 105 105 கட் பண்ணி கீழே வராமல் இருந்துச்சுன்னா ஓரளவு இது திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா மேற்கொண்டு மேலும் கீழே வரலாம். சரி, இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை போய் பார்த்தா இதெல்லாம் ஐடியா கிடைக்கும்னு பார்த்தா இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை நண்பா. பாருங்க, சேல்ஸும் சரி அவங்களோட ப்ராஃபிட்டும் சரி ஒரு குவார்டர் அண்ட் குவார்டருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகணும். அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லாட்டம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால தான் அந்த ஷேரோட ப்ரைஸும் வந்து பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இப்போ தற்சமயம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஐடியா இருக்காது. டெக்னிக்கலாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஓன் டெசிஷனாக இருக்கும். ஐஆர்சிடிசிக்கும் அதே தான். இதுலேயும் பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா இந்த ஐஆர்சிடிசியை விட பெட்டரான எத்தனையோ ஸ்டாக்ஸ் வந்து இதே ரயில்வே செக்டரில் இருக்குது. அந்த பக்கம் நம்மளுடைய கவனத்தை கொண்டு போகலாம். அடுத்து என்எஸ்டிஎலுங்க. இவன் ஐபிஓவில் வந்துச்சு. இந்த ஷேர் லாஸ்ட் இயரில் தான் அந்த ஐபிஓவில் லிஸ்ட் ஆச்சு. ஒரு 800 ரூபா ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10%, அதாவது 880 ரூபா ரேஞ்சிலேருந்து இவங்க ஐபிஓவில் லிஸ்ட் ஆச்சு. அங்கேருந்து ஓடினேன்னு ஒரு 1400 ரூபா வரைக்கும் ஓடினான். அப்புறம் அதுக்கடுத்து அதுக்கு மேலே ஓட முடியாமல் திரும்பவும் அந்த ஐபிஓ ப்ரைஸு கீழே வந்தாச்சு. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை தாங்க நாம் வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணணும். அதாவது இப்போ கன்சிடர் பண்ணுறதை பற்றி சொல்லலை, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நாம் வந்து கன்சிடர் பண்ணணும். இதில் என்எஸ்டிலாம் ஒரு இன்னமும் கீழே போச்சுன்னா, அதாவது ஒரு 700 ருபீஸ்க்கு கீழே போச்சுன்னா அப்போ இதில் வாங்குறத பற்றி நான் யோசிப்பேன். எனக்குலாம் இந்த ஐபிஓவில் இந்த ஷேர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ போய்கிட்டு இருக்க சுச்சுவேஷனை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது இந்த என்எஸ்டியில். சாரி நண்பர்கள், இந்த ஷேர் யாரும் வச்சுருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து என்எஸ்டிஎல் தம்பின்னா அவனுக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். ஏன்னா சிடிஎஸ்எல் தானே முன்னாடி லிஸ்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் தானே. இந்த ஷேரும் 2000 ரூபா எங்கே, 1000 ரூபா எங்கே,
ஓவரால் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கான எரோட வந்து குடுத்துருச்சு. அதான் 50% வந்து பணத்த காலி பண்ணி எடுத்தோ, இந்த ஷேர் ஒரு ₹1000 குறையும். ஏன்னா, இதுலயுமே இந்த ஷேர் லிஸ்ட்லயுமே எனக்கு வந்து சில குவான்டிட்டிஸ் வந்து வச்சிருக்கிறேன். தற்சமயம் இருக்கக்கூடிய பிரைஸ்ல அதாவது இது இருக்கிறதுல ரூ. 1100 வந்து இந்த கராரா பேசணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ரூ. 1000 வந்தா வாங்குவேன். இல்லன்னா இல்ல. ஏன்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வரதான் செய்யும் மார்க்கெட்ல. ஸோ, ரூ. 1000 வரும்பொழுது சில குவான்டிட்டிஸ் இதுலேருந்து நான் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். சீக்கிரம் வாங்க சிடிஎஸ்எல் ரூ. 1000. அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஷேரும் வந்துட்டு லிஸ்டிங் பிரைஸ்ல இருந்து அதாவது ஐபிஓல லிஸ்ட் ஆன பிரைஸ்ல இருந்து கீழ வந்தாச்சு. இந்த ஷேர்ல நான் எதிர்பார்க்குற பிரைஸ் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 60லேருந்து ₹65 அந்த டைம்ல வரும்பொழுது சில குவான்டிட்டிஸ் வந்து வாங்கலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு 10, 15% தான். வந்துரும். கூடிய சீக்கிரத்துல வந்துரும்னு தான் பார்க்குறேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 190 ரூ. 190 எங்க இருக்கு? ரூ. 70 எங்க இருக்கு? ஒரு 60%க்கு மேல காலி பண்ணிடுச்சு பணத்த. இந்த ஷேர்லயுமே என்ட்ட வந்து சில குவான்டிட்டிஸ் இருக்கு. அது ஆவரேஜ் பண்றது இப்பவே ஆவரேஜ் பண்ணிட்டு, அப்புறம் இன்னும் கீழ போனா ஆவரேஜ் பண்ண முடியாதுல்ல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து டாடா டெக்னாலஜிஸ். இந்த ஷேர் தான் உண்மையிலேயே வந்து அந்த என்எஸ்டிஎல்ல எப்படி நான் தப்பிச்சனோ, ஆனா டாடா டெக்னாலஜிஸ்ல மாட்டிட்டேன். காரணம் என்னன்னா, இது எனக்கு ஐபிஓல கிடைச்சுச்சு. ரூ. 500 தான் வந்து ஐபிஓ பிரைஸ் 1400 வரைக்கும் போச்சு. லாங் டேர்ம்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா ஐபிஓ பிரைஸுக்கு அப்படியே ஈக்குவலா வந்துட்டான். நோ லாஸ், நோ கெயின் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமா கையில வச்சிருந்து. ஒரு 150%லாம் ப்ராஃபிட்ல போச்சு. வித்திருக்கலாம், விக்காம விட்டேன். சரி ஓகே, மேற்கொண்டு கீழ போச்சுன்னா, திரும்ப வாங்குறத பத்தி யோசிப்போம். இது ஒண்ணும் மோசமான கம்பெனி எல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் போய் பார்த்தேன். குவார்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ. அதனால இந்த ஷேர்ல எனக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. ஒரு ரூ. 400லாம் போச்சுன்னா அக்ரெசிவா வாங்க ஆரம்பிச்சுருவேன் இந்த ஷேர்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தங்க முட்டை போடுற வாத்துன்னு சொல்லுவாங்கல்ல. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த டிசிஎஸ்லாம் லிஸ்ட் ஆன டயத்துல அதாவது ஐபிஓ வந்த டைம்ல இருந்திருக்கும். இன்னைக்கு அது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிய குடுத்துருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பெல், மணியோசை. மணியோசைக்கு இன்னைக்கு பார்த்தா ஒரு 13,500 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து என்டிபிசிலேருந்து கிடைச்சிருக்கு. இதனால அந்த மணியோசை மேல் நோக்கி போகுமான்னு கேட்டா, எங்க நம்ம சொல்லுவாங்க ஏதோ ஒரு பாட்டிலுக்குள்ள 10 நண்ட போட்டு பாட்டில் மூடிய திறந்து விட்டா, ஒரு நண்டு மேல போச்சுன்னா, மிச்சம் இருக்க 9 நண்டு அத கீழ இழுத்துருமாம். அந்த கதையா தான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, பாசிட்டிவான நியூஸ் எது வந்தாலும், மத்த எல்லா ஷேரும் தான் விழுந்துட்டு இருக்கு. அப்புறம் இத மட்டும் போய் ஏற விடும். இதையும் பிடிச்சு உள்ள வாடா மாப்பிள எங்க போறன்னு உள்ள இழுத்து போட்டுரும். பெருசா ஏற்றத்த குடுக்குறதுக்கு தற்சமயம் வரைக்கும் சான்ஸ் இல்ல. ஒருவேளை அப்படி அதிசயத்துல 7 அதிசயம் தாண்டி 8வது அதிசயமா ஏறுச்சுன்னா சந்தோஷம் தான். அடுத்து இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ஐபிஓன்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வந்துச்சு. அந்த ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்துச்சுங்க. ஒரு 1960 ரேஞ்சில் வந்து ஐபிஓ அவங்க லிஸ்ட் அந்த பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. நான் அந்த ஐபிஓ பார்த்துட்டு அப்ளை பண்ணவே இல்லை. ஆனா இப்ப அந்த ஐபிஓ பிரைஸோட கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1960 இருக்குது எங்க, இப்போ 1770 எங்க, கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 200 அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேர்லாம் இந்த ஹுண்டாயே சொல்றேன். இது இன்னும் ₹1000 வந்தா கூட இதை வாங்க மாட்டேன். ஏன்னா இதை விட பெஸ்ட்டான ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் நிறையா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன் நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.